ஓம் அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 12. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை என்னும் மலை பெயருக்கு தகுந்தாற்போல் மிக பெரிய சிவலிங்கமாக அண்ணாமலையார் காட்சி தருகிறார். இந்த காட்சி வேறு எங்கும் பார்க்க முடியாத அரிய காட்சியாகும். இந்த மலையானது கிருத யுகத்தில் எரிமலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும் இருந்தது. கலியுகத்தில் கல்மலையாக மாறிவிட்டது. இந்த மலையை சுற்றி லட்சக்கணக்கான சித்தர்கள் இன்றும் கண்ணுக்கு புலப்படாத வகையில் இந்த மலையை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஊரில் பூமியே கோவில், மலையே அண்ணாமலையாராக உள்ளார். திருவண்ணாமலை கோவிலின் பேகோபுரம் அருகிலிருந்து பார்த்தால் இந்த மலை ஒரே முகமாக தெரியும். இங்கேயே தீபம் ஏற்றும் இடத்திலிருந்து பார்த்தால் வலது பக்கம் உண்ணாமலை அம்மன், இடது பக்கம் அண்ணாமலையாரும் நீலவாக்கில் படுத்து கொண்டிருப்பது போல இயற்கையாகவே மலை அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இதுவே மலை சுற்றும் வழியில் 3 முகமாக தெரியும். மலையின் பின்புறம் 4 முகமாக தெரியும். மலை சுற்றி முடிக்கும் போது 5 முகமாக தெரியும். மலை சுற்றும் போது இந்த அற்புத காட்சியை பார்க்கலாம். இந்த 5 முகங்களையும் பார்க்கும்போது பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றை தன்னுள் அடக்கியுள்ளதை போல் காட்சியளிக்கும். மேலும் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மலையை சுற்றி வர வேண்டும். இந்த மலையில் நிறைய சுளைகளும் அருவியும் உண்டு. மலை மேல் ரமண மகரிஷி தவம் செய்த இடம், கந்தாசிரமம் என்னும் முருகன் கோவில், குகை நமச்சிவாயர் கோவில், விருப்பாட்சி குகை மற்றும் தற்காலத்தில் மகான்கள் தவம் செய்த இடங்கள் உள்ளன. இந்த மலையின் உயரம் 2668 அடி, சுற்றளவு 14 கிலோமீட்டர் உடையது. இந்த சுற்றளவுதான் கிரிவலம், அதாவது மலை சுற்றும் பாதையாகும். பௌர்ணமி அன்று இரவு இந்த மலை எப்படி காட்சியளிக்கும் என்றால், நிலவின் ஒளியானது ஸ்ரீ சக்கர வடிவில் மலையின் மேல் வட்டமாக தெரியும். ஸ்ரீ சக்கரத்தின் வடிவம் 43 கோடுகள் ஒரு மைய புள்ளியில் அமைந்திருக்கும். இதன் நடுநாயகமாக உண்ணாமலை அம்மன் மலை மேல் அமர்ந்திருப்பது போல பௌர்ணமி அன்று மலை காட்சியளிக்கும். இந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய தெற்கு நோக்கி செல்லும் போது அண்ணாமலையை கிரிவலம் வந்து வணங்கிவிட்டு சென்றதாக கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. வடக்கே இமயமலையை போலவே தெற்கே திருவண்ணாமலையும் ஒரே வடிவமைப்பை கொண்டது. இதில் இமயமலை பனிக்கட்டி, அண்ணாமலை நெருப்பு மலையாகும். இமயமலையில் உள்ள கைலாசம் போலவே மலை முகப்பும் மலை சுற்றும் வழியும் கைலாசத்தில் உள்ளது போலவே தெரியும். கைலாச மலைமுகப்பு சிறிது சதுர வடிவமாக தெரியும். அதன் நேர் எதிரே உள்ளே மலையின் முகப்பு நந்தி உருவத்தில் தெரியும். இதேபோல் திருவண்ணாமலையை சுற்றும் பாதையில் நந்தீஸ்வரரை அமைத்துள்ளார்கள். அங்கே நின்று பார்த்தால் அண்ணாமலையின் முகப்பு கைலாச மலை முகப்பு போலவே தோற்றமளிக்கும். இமயமலையில் உள்ள வைஷ்ணவி கோவிலில் உள்ளது போலவே இந்த மலையில் 3 முழம் நீளமுள்ள கற்கள் கீழே தொங்கும். இது இங்குள்ள மிகப்பெரிய அதிசயமாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று திருவண்ணாமலை கோவிலில் காலை 4 மணிக்கு வைகுண்ட வாயில் திறக்கப்படும். அதே சமயம் மலையின் மேல் ஒரு பாறை தானாக திறக்கும். அதனுள்ளே 9 நவபாசன தெய்வ திருமூர்த்தங்கள் காட்சி தருவார்கள். இதன் முன்னே ஒரு பெரிய மலைப்பாம்பு காவல் காக்கும். எனவே இந்த காட்சியை மிகவும் தூரத்திலிருந்துதான் பார்க்க முடியும். பிறகு அந்த பாறையானது மறுபடியும் மூடிக்கொள்ளும். சித்தர்கள் மட்டும்தான் இங்கு சென்று வணங்க முடியும். சாதாரண மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் அண்ணாமலையாரே போற்றி. நன்றி, வணக்கம்.